ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்என்எல்ல வந்து இன்டர்நெட் பேக் அதாவது டேட்டா பேக் வந்து என்னெல்லாம் அடிஷ்னலாக நம்ம போட முடியும் அப்படின்னு பார்ப்போம். 16 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஜிபி ஆஃபர் இருக்குது. இல்லைனா 18 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் காலும் 1 ஜிபி டேட்டாவும் 2 நாளுக்கு வேலிடிட்டி இருக்கும். 58 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா வெறும் நெட்டு மட்டும் கிடைக்கும். டெய்லி வந்து 2 ஜிபி 7 நாளுக்கு வந்து கொடுப்பாங்க. அது 59 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா அன்லிமிட்டெட் கால் ப்ளஸ் டெய்லி 1 ஜிபி 7 டேஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 87 ரூபா பேக் போட்டிங்கன்னா அன்லிமிட்டெட் காலும் டேட்டா அதாவது ஒரு நாளைக்கு 1 ஜிபி பேஸ் பண்ணி 14 நாளைக்கு இருக்குது. 97 ரூபாய்க்கு போடுறீங்கன்னா அன்லிமிட்டெட் லோக்கல் அண்ட் எஸ்டிடி கால்ஸ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 ஜிபி வச்சு 15 நாளைக்கு. அப்புறம் 98 ரூபாய்க்கு போடுறீங்கன்னா வெறும் நெட்டு மட்டும் டெய்லி 2 ஜிபி 18 நாளைக்கு கொடுப்பாங்க. இது வந்து கேரளா சர்க்கிளோடது. தமிழ்நாடு சர்க்கிளில் 99க்கு வந்து 22 நாள் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். நியூஸில் பார்த்தேன், மேபி அது கரெக்டாக தெரியல, இது செக் பண்ணிக்க. அப்புறம் ஃபஸ்ட் ரீசார்ஜ் 108 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் மேபி இது ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அது சிம்மு வாங்குறப்ப வர ரீசார்ஜ். அடுத்தது அன்லிமிட்டெட். யாராவது இந்த 108 பேக்கேஜ் போட்டுறதீங்க வேஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரீசார்ஜ்னா சிம்மு வாங்கணும்னு பண்ணுற முதல் ரீசார்ஜ். அதுக்கப்புறம் நீங்கள் இது போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. அன்லிமிட்டெட் கால் அண்ட் டேட்டா 118 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணுறப்போ 10 ஜிபி டேட்டாவும் 20 நாளைக்கு வேலிடிட்டியும் கொடுப்பாங்க. இல்லை எனக்கு அது வேணாம்னா 139 ரூபாய்க்கு போட்டுங்க. அன்லிமிட்டெட் கால்ஸு 1.5 ஜிபி டேட்டா 28 நாளைக்கு வந்துடும். இப்போ ஆக்சுவலாக வந்து பிஎஸ்என்எல் மேக்ஸிமம் 4G எங்கேயும் கிடைக்கிறதில்ல. 3G எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக ஒர்க்கே ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணால் அந்த 139 ரூபா பேக் போட்டுக்க. ஏன்னா 28 நாளைக்கு 139 ரூபா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலாம், கால் பேசுறதுக்கு மட்டும். அப்படி இல்லைன்னா 153க்கு பார்த்தீங்கன்னா 26 நாளைக்கு 26 ஜிபி டெய்லியும் 1 ஜிபி பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிங்க. அன்லிமிட்டெட் டேட்டா அப்படி அன்லிமிட்டெட் கால் பேசிங்கன்னு அர்த்தம். அப்புறம் 184 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்என்எல் டியூன் ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த காலர் டியூன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் டேட்டா அண்ட் அன்லிமிட்டெட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கால்ஸ் வந்து கால்ஸ் நார்மலாக அதிகமாக பேச போகிறதில்ல, அன்லிமிட்டெட் காலுங்கிறாங்க. அப்புறம் 1 ஜிபி டெய்லியும் 28 நாள் வேலிடிட்டி. அப்புறம் 185 186 187 பேக்கேஜ் இருக்குது. மேலே வந்து இந்த பேக்கேஜுக்கு நேராக மேலே போட்டிருக்கும் யூஸ்லெஸ் எல் கால்ஸ்னால் அன்லிமிட்டெட் கால்ஸ் ப்ளஸ் டேட்டா. இதில் வந்து மேபி டேட்டான்னு மட்டும் இருக்குன்னா அது நெட்டு மட்டும் தான் ஒர்க் ஆகும், கால் போகாது. கால்ஸ்னு மட்டும் இருக்குதா, அங்கே டேட்டா இல்லைனா டேட்டா ஒர்க் ஆகாது. அப்போ இந்த ப்ளஸ் கூட வந்து நீங்கள் செக் பண்ணிங்க ரீசார்ஜ் பண்ணுறப்ப. இப்போ டேட்டா 282 போட்டிங்கன்னா 60 நாளைக்கு டெய்லி 2 ஜிபி வச்சு கொடுப்பாங்க. நான் நெட்டு மட்டும் தான் ஒர்க் ஆகும், கால் ஒர்க் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 3 ஜிபி டேட்டா. இப்போ 290 முறைக்கு பண்ணுறப்போ டெய்லி 3 ஜிபி டேட்டா ப்ளஸ் 3 ஜிபி அப்படின்னா மேபி 6 ஜிபி வந்து கிடைக்கும் டெய்லியும். ஐயோ டே இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஜிபி மட்டும் தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன் 30 டேஸ்க்கு. அப்புறம் இந்த மாதிரி கால்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ஒன்லி 411. அப்போ இந்த மாதிரி மேலே இருக்கிற டேக்கை பார்த்துக்குங்க, கருப்பு கலர் டேக்கை பார்த்துட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். பிஎஸ்என்எல்ல நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதர் ஆப்லாம் யூஸ் பண்ணாமல் பிஎஸ்என்எல் ஆப்பே டவுன்லோட் பண்ணி, அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதில் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆஃபர்ஸ்லாம் அதில் காமிக்கும். அதை பேஸ் பண்ணி பண்ணிக்கங்க. மேபி ஒரு வருஷத்துக்கு உங்கள் ஏரியா நெட்டெல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மேபி உங்களுக்கு டேட்டா மட்டும் இப்போ போதும் 4G யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, கால்ஸ்லாம் வேணான்னா 1515 போட்டுக்குங்க. இல்லைப்பா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலும் வேணும் நெட்டு வேணும், நெட் ஓரளவுக்கு ஒர்க் ஆகினாலும் பரவாயில்லனா 2 ஜிபி பேக்கு 2399 இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பட்ஜெட். ஒரு வருஷத்துக்கு இதை போட்டுக்குங்க. டெய்லி 2 ஜிபி நெட்டு. எங்காவது 4G கிடைக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா 4G யூஸ் பண்ணிக்கலாம். 3G மேபி ஒரு சில பிளேஸில் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 3Gயில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, கூகுளே ரொம்ப நேரம் லோட் ஆகித்தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இந்த ஜியோ 4G வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் 3Gயோட ஸ்பீடெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ 2G கணக்கில் இருக்கும். ஆக்சுவலாக இப்போல்லாம் திங்க் பண்ணி ஃபஸ்ட்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறப்போ என் ஃபோனில் தான் ஜிபிஆர்எஸ்ன்னு இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபிஆர்எஸ்லாம் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் லோட் ஆகி வர்றக்கே. ஜிபிஆர்எஸ்லேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி அப்புறம் ஈக்கு வந்துச்சு. ஈக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் வந்து மற்ற 2G. அதுக்கப்புறம் 3G வந்துச்சு. 3G ஓரளவுக்கு, அப்புறம் 3G நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்புறம் 4G வந்ததுக்கப்புறம் இப்போ 4Gயுமே ஓரளவுக்கு நல்லா இல்லை, 5G தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தோணுது. பட் ஆனால் 5G ஸ்பீடு வந்து 4G கூட கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டும் ஒரே மாதிரி தான் வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் 5G சும்மா பேருக்கு மட்டும் 5G டவர் வச்சு கொடுத்துட்டு ஏதோ கொஞ்சமாக கொடுக்குறானுங்களோன்னு டவுட்டாக இருக்குது. பிஎஸ்என்எல்ல 4G வந்துச்சு அப்படின்னா வருஷத்துக்கு கண்ணை மூடிட்டு இந்த 2999 ரூபா போட்டுருங்க. டெய்லி 3 ஜிபி நெட்டும் 365 ரூபா 305 நாளைக்கு அன்லிமிட்டெட் கால்ஸும் போட்டுக்குங்க. மேபி உங்கள் ஏரியாவில் 4G இருந்துச்சு, நீங்கள் 4G இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பேக் போட்டுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ. இந்த மாதிரி புது அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.